உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டு அந்த ஒரு மனநிலை உங்களுக்குள்ள வரணும். உபத்திரவம் உண்டு இல்லைங்கிற சொல்லவே மாட்டார். ஆனா அந்த உபத்திரவத்துல சந்தோஷமா இருக்க தெரியணும், அந்த உபத்திரவத்துல மேன்மை பாராட்ட தெரியணும். அந்த உபத்திரம் எனக்கு நல்லது, அது என் வாழ்க்கையை சீர்படுத்தணுங்கிறதால என்ன வேணும்? ரோமர்கள் நிருபம் 8:29 கடைசி பாகம் சொல்லுது, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக மாற்றப்பட வேண்டியதா இருக்கும். அப்ப அவருக்கு ஒத்த சாயலாக மாற்றப்பட வேண்டுமே. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி மாறணும்? உபத்திரவத்தின் வழியாக தான் வந்தாகணும். அந்த தேவனுக்கே உபத்திரவம் இருந்துச்சு, 40 நாள் உபவாசம் இருந்தார், சோதிக்கப்பட்டார் என்று கஷ்டப்பட்டார். அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யும்? ஒரு முழு மனுஷனாகவே மாற்றும். ஆனா இதுக்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். சோதனை சாதாரண சோதனை கிடையாது. ராஜாவுக்கு மருமகன் ஆகிறாரு, மனுஷனுக்கு அரண்மனையில் இருக்க முடியாது. எங்கதான் இருக்கணுமா? காடு மலை குகைக்குள்ளதான் ஓட வேண்டியிருக்கு. யாருக்கு பயந்து ஒளிய வேண்டியது இருக்கு? சொந்த மாமனாருக்கு பயந்து ஒளிய வேண்டியிருக்கு. வாழ்க்கை முழுவதும் சோதனை 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 சோதனை. சொந்த மகன் அப்சலோம்னால இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விரட்டப்படுறாரு, சோதனை. ஆனா அந்த மனுஷன் பொறுமையா இருந்தார். 40 சங்கீதம் 1 வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இதான் ஐயா ஏன் தாவீதை குறித்து தேவன் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏத்தவன். வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை, அடிக்க மேல அடி கிடைக்கும் போதும் நீர் தான் எனக்கு தஞ்சம், நீர் தான் எனக்கு அடைக்கலம், நீர் தான் எனக்கு காரணம். என்ன ஆனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். எதுவானாலும் சரி நீர் தான், தலைகளை எல்லாம் ஆனாலும் சரி தான், நீர் தான் எனக்கு. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து குழம்பி போகல, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல, வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லல, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்ன அந்த மனுஷனுடைய முடிவும் விசேஷமா இருக்கும். 37 சங்கீதம் 37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பாருங்க, நீங்க பொறுமையா காத்துக்கொண்டு பாருங்க. சோதனை உங்க வாழ்க்கையில உண்டு, ஆனா முடிவு சமாதானமா இருக்கும். 1 நாளாகவும் 29:28 வாசிங்க. அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். தாவீது ராஜா. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில சோதனையே கிடையாது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிய பாருங்க, தற்கொலை பண்ணி செத்த. சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில சோதனையே இல்லை, ஃபுல் ஐஸ்வர்யம் கனம் பேரும் புகழும். முடிவை பாருங்க, அநேக ஸ்திரீகள் அந்நிய தெய்வங்கள். கடைசி மனுஷன் ஐயோ என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் மாயன்னு சொல்லி பரிதாபமா இழக்கிறான். பரலோகராஜன் கிடையாது, சவுலுக்கும் கிடையாது, சாலமோனுக்கும் கிடையாது, 2 பேரும் இழந்துட்டாங்க. ஆனா தாவீது ராஜாவை பாருங்க, அந்த மனுஷன் முடிவில் தீர்க்காயுசோட மறிக்க நல்ல ஒரு முதிர் வயது, ஐஸ்வர்யமான ஒரு நிலைமையோடு ஐஸ்வர்யவானாக ராஜா எல்லாம் இருக்கு, மகிமையான ஒரு நல்ல பெயரோட முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். சோதனையை சகிக்கிறதுனால தான் இதெல்லாம், மற்றபடி எதுவுமே கிடைக்காது. 89 சங்கீதம் 29 வாசிங்க. அவன் சந்ததி என்னென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசன் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். பாருங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைநிறுத்திருக்கு. சவுலுக்கு அடுத்து யோனத்தான், ஆனா வரல. தாவீதுக்கு அடுத்து சாலமோன் தப்பு பண்ணா கூட தேவன் என்ன பண்ணிட்டார்? சொன்ன வாக்கு நிறைவேற்ற விதத்துல இயேசு கிறிஸ்து எழும்ப பண்ணினார். அந்த சந்ததி இப்போ வரைக்கும் இருக்கு. அவருக்கு பயப்படணும். சோதனை வருதா, பொறுமையை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு நிருபம் 5:11 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இங்க ஒரு காரியத்தை மனசிலாக்கிடுங்க. இங்க யார பாக்கியவான் என்று யாக்கோபு சொல்றாருன்னா, இதோ பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று சொல்லப்பட்டு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இங்க இனி ஒரு மனுஷனை யாக்கோபு பெருமைப்படுத்துறார், மேன்மைப்படுத்துறார். ஏன் அந்த யோபு மேன்மைப்படுத்தணும்? மனுஷன் சோதனையில பொறுமையா இருந்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சோதனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது நீங்க பொறுமையை மட்டும் காத்துக்கிடுங்க. பார்ப்போம், உங்க பிள்ளைங்க உங்களை மேன்மையா சொல்லும், உங்க சுற்றுப்புறத்துல உங்களை மேன்மையா சொல்லுவாங்க. நீங்க மேன்மைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க.